தூய ஆவியானவர் ஒவ்வொருடைய உள்ளங்களை நிரப்ப வேண்டும் என்றும், அந்த ஆவியானவர் ஏதோ நாம் கேட்க இருக்கிற இந்த இறை வார்த்தை வழியாக விடுதலையும் சுகத்தையும் தர வேண்டும் என்பதற்காய் நம்மையே ஆவியானுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். தூய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று நாம் இறை வார்த்தையிலே வாசிப்பதை போல அந்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஏதோ அவருடைய பரிசுத்த வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை நம் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்பதற்காய் ஊற்று தண்ணீரே, தேவ ஆவியானவரே, இதோ இந்த வேளையில் எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். அன்று கண்மலையை பிளந்து இதோ வனாந்தரத்தில் அந்த தண்ணீர் பொங்கி எழுந்ததைப் போல எங்களுடைய உள்ளத்தில் நீர் எழுந்து வாரும். இதோ தாகமாக இருக்கிறோம், நாங்கள் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றவரே, அப்பா இதோ உமது ஆவியானவருடைய தாகத்திற்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி கரங்களை தட்டி வல்லமையோடு ஊற்று தண்ணீரே, தேவ ஆவியானவரே, இதோ எங்களை நிரப்பும் என்று சொல்லி கரங்களை தட்டி நாம் வல்லமையோடு நாம் ஆண்டவரை துதித்து வல்லமையோடு நாம் அவரை புகழ்ந்து பாடி இந்த ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து செல்லுவோம். கேட்க இருக்கிற இறை வார்த்தை நமக்குள்ளே விதைக்கப்படுகின்ற பொழுது அதை நாம் நல்ல நிலமாய் ஏற்றுக்கொள்ளும்படிக்காய் இறைவனுடைய தூய ஆவியானவர் நிரப்ப வேண்டும் என்று நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? வல்லமையோடு கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம்.
ஹalleluya 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 ஹalleluya. பல நாட்களாக வயிற்று வலியினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற 3 பேரை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒருவர் இந்த வயிற்றில் ஏதோ ஒரு பாரம் போல நீங்க போய் ஸ்கேனிங் போயிருக்கீங்க, உங்க வயிற்றுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா உங்க வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய கல்லு போல இருப்பதை போல ஒரு உணர்வு, அது உங்களுக்கு ஒரு பெரிய வலியை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற ஒருவரை விசேஷ விதமாய் ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஏதோ ஒருவருக்கு இந்த இடது காலிலே பலம் இல்லாமல் அந்த கால்கள் அடிக்கடி தடுமாறுகிறது. இன்று கூட 2 முறை அவர் விழுவதற்காக ஏதோ அவர் கால்கள் தடுமாறின. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இதோ அந்த கால்களிலே பாய்ந்து கொண்டிருக்கிறது. தொண்டையிலே தைராய்டு பிரச்சனையோடு வந்திருக்கிற ஒருவரை ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இதோ இந்த வேளையிலே சுகப்படுத்தி கொண்டிருக்கிறது. பல நாட்களாக நெஞ்சு எரிச்சலோடு துன்பப்படுகிற ஒருவரை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த வல்லமை இந்த வேளையிலே தொட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை கடந்து போய் கொண்டிருக்கிறது. இதோ
தன் கணவருக்காக அழுது மன்றாடி கொண்டிருக்கிற ஒருவரை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏதோ அவருடைய கண்ணீரை ஆண்டவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய அவமானத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இதோ அழுகையின் முக்காட்டை நீக்கி அக்களிப்பின் தைலத்தால் உன்னை பூசுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். அழாதே என் மகளே, அகலாதே, அல்லாதே, கலங்காதே. இதோ தேவன் உன் அருகில் இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை, தேவ வல்லமை. ஒரு சிறு குழந்தைக்கு இந்த பின்னாடி நரம்பு பிரச்சனையோடு துன்பப்படுகிற அந்த குழந்தைக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு தாயின் கண்ணீரை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இதோ ஆண்டவருடைய பரிசுத்த வல்லமை அந்த குழந்தையுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், இந்த குழந்தைகளுடைய நரம்பு பிரச்சனைகள் இப்பொழுது சுகப்படுத்தப்படும்படிக்காய் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இந்த டிஸ்க் விலகி போய், இதோ இந்த டிஸ்க் விலகி போய் மிகவும் அதிகமாக துன்புற்றுக் கொண்டிருக்கிற ஒருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒருவரை ஆண்டவர் இதோ அவருடைய கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த தண்டு வடங்கள் எல்லாம் சரியாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிட்னி கல்லோடு இருக்கிற ஒருவரை ஆண்டவர் தொட்டிருக்கிறார். ஆண்டவரை தொட்டிருக்கிறார். இயேசுவுடைய பரிசுத்த இரத்தம் அந்த கல்களை கரைக்கும்படிக்காய் விசுவாசத்தோடு ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுடைய பரிசுத்த இரத்தம் இதோ உங்களுக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது, பாய்ந்து கொண்டிருக்கிறது. இரணியல் பிராபரத்தினால் இதோ அந்த வீக்கத்தினால் துன்புறுக ஒருவரை ஆண்டவர் காட்டுகிறார். இயேசுவுடைய பரிசுத்த வல்லமை உங்களை தொடும்படிக்காய் ஒப்புக்கொண்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை, வல்லமை. அப்பா நிரப்பும், நிரப்பும். உமது வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே, உமது அபிஷேகம் கடந்து போகட்டும் அப்பா. இதோ இந்த பிள்ளைகள் மத்தியில ஒரு அக்கினி, அக்கினி, அக்கினி இப்பொழுது, இப்பொழுது இறங்கட்டும். பெந்தெகோஸ்தே அனுபவம் இதோ இவர்கள் ஒவ்வொருவருக்குள்ள இந்த நிமிடத்தில் பாயட்டும் ஆண்டவரே, பாயட்டும் ஆண்டவரே. பல நாட்களாக ஒரு ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற ஒருவரை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எவ்வளவோ முயன்றும் 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 பணத்தை கொடுத்து கூட ஏமாந்து ஒரு கிடைக்காத ஒரு காரியத்திற்காய் அது என் கையை விட்டு போய்விட்டது என்ற ஏக்கத்தோடு யாரிடமும் சொல்லாமல் மனதிற்குள்ளே அழுது கொண்டிருக்கிற ஒருவரை ஆண்டவர் காட்டுகிறார். என் மகளே, இதோ உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ இழந்ததை உனக்கு நான் ரெட்டிப்பாய் தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் இதோ இந்த வேளையில, இதோ இந்த வேளையில கால்களிலே முள்ளு குத்துவதை போல, ஆணி குத்துவதை போல, ஆணி குத்துவதை போல இந்த உள்ளம் பாதத்திலே குத்தி கொண்டிருக்கிற இருவரை ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். இருவருடைய பாதங்கள் இந்த வேளையில சுகப்படுத்தப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், இப்பொழுது சுகத்தை பெறுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்ப்பப்பை பிரச்சனையோடு இருக்கிற ஒருத்தர், கர்ப்பப்பை பிரச்சனையோடு ஒருத்தர் இருக்கீங்க. அந்த கர்ப்பப்பை ஏதோ சுருங்கி இருப்பதை போல, குழந்தை பாக்கியத்திற்கு வாய்ப்பு இல்லை என்று மருத்துவர்கள் சொன்ன அந்த வேதனையோடு காத்திருக்கீங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த கர்ப்பப்பை விரிவடையட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், இந்த கர்ப்பப்பை விரிவடையட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வல்லமையோடு, வல்லமையோடு, வல்லமையோடு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வலது கையில் இந்த இடத்துல இந்த இடம் முழுவதுமாக அப்படியே அரிப்பு, ஒரு இச்சிங் சடனா ஒருத்தருக்கு வந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட ரொம்ப அதிகமான அந்த அரிப்பு உங்க உடம்புல நீங்க பார்த்தீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த வேளையில இந்த கரங்களிலே பாயட்டும். சூம்பிய கையனை குணமாக்கிய இயேசு இப்பொழுது உங்கள் கரங்களை குணப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கொடுத்த இந்த அற்புதமான இந்த தாய் திருச்சபையிலே நாம் அனைவரும் பிள்ளைகளாய் நாம் இணைந்திருப்பது நமக்கு எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மாபெரும் பாக்கியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் யாரு? கிறிஸ்தவர்களா? என்ன கிறிஸ்தவர்கள்? என்னது? ரோமை கிறிஸ்தவர்களா?
இப்போ நான் நேற்று வரும்பொழுது கேட்டேன், சர்ச்சு எங்கே இருக்குன்னு கேட்டேன். என்ற ஒருத்தர் கேள்வி கேட்டார், எந்த சர்ச்சு அப்படின்ட்டு. என்ன சர்ச்சு சொல்லுவாங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாமெல்லாம் யாரு? ஆர்சி கிறிஸ்தவர்களா? கேட்குறேன் உங்கள்கிட்ட. அப்படியா? அதான் நமது பேரா? அதான் நமது பேரா? இல்லை. நமக்கு பேர் என்னன்னு தெரியுமா? என்னப்பா கேட்கல, சத்தமா சொல்லுங்க. நமக்கு பேர் என்னன்னு தெரியுமா? நமக்கு பெயர் என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரியாதுல்ல? இத்தனை வருஷமா உட்காந்துருக்கோம்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு 4 பேர் இருக்குது. நாம் ஆர்சி கிறிஸ்தவர்கள் அல்ல, ரோமை கிறிஸ்தவர்கள் அல்ல. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஏன்னா ரோமையில் தான் முதலாக கிறிஸ்தவ மதம் ஒரு அரசாங்கத்தின் மதமாய் மாறியதால், ரோமையிலே நமது தலைமையிடம் இருப்பதால் இது ரோமை ஆர்சி கிறிஸ்டின்ஸ் அல்லது ரோமை கிறிஸ்தவர்கள் என்று அது பாரம்பரியமாக அழைக்கப்படுகிறோம். ஆனால் உண்மையிலே நமது பேர் என்னன்னு தெரியுமா? நமக்கு 4 பேர் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நமது திருச்சபை அவ்வளவு வலிமையான திருச்சபை. நமக்கு பேர் என்ன தெரியுமா? ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திருச்சபை. அப்ப நமக்கு பேர் என்ன? அழகா பழைய தமிழ்ல சொன்னீங்க, சொல்லுங்கக்கா. ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க வழிவரும் திருச்சபை. ஒரே திருச்சபை, தூய்மையான திருச்சபை, கத்தோலிக்க திரு அவை, திருத்தூதர் வழிவரும் திரு அவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நமக்கு பேர் அதுதான். நாம் எல்லாம் ஒரே திருச்சபையை சார்ந்தவர்கள், ஒரே திருச்சபையை சார்ந்தவர்கள். இந்த ஒரே திருச்சபை என்பது புனிதத்தின் திருச்சபை. இந்த திருச்சபை என்பது கத்தோலிக்க திரு அவை என்றால் எல்லா மக்களுக்கும் பொதுவான திரு அவை, உலகம் முழுவதும். கேத்தலிக் என்றால் ஆல் யூனிவர்சல், யூனிவர்சல் சர்ச். ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கோ, குறிப்பிட்ட மனிதர்களுக்கோ, குறிப்பிட்ட சமுதாயத்திற்கோ, குறிப்பிட்ட நாட்டிற்கோ அல்ல, உலகம் முழுமைக்கும் இருக்கிற ஒரே சபை இந்த கத்தோலிக்க திரு அவை. இது அப்போஸ்தலிக்க வழிவரும் திருத்தூதர்கள் வழிவரும் திரு அவை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருச்சபையின் தலைவர் யார்? திருச்சபையின் தலைவர் யார்? இயேசு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப இந்த கத்தோலிக்க திரு அவையின் தலைவராக இருப்பவர் இயேசு ஏற்படுத்திய திரு அவை இந்த கத்தோலிக்க திரு அவை. மற்ற சபைகள் எல்லாம் அவர்களாக ஏற்படுத்தி கொண்டது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ நம்ம இந்த கோவிலுக்கு வர்றோம். வரும் பொழுது என்ன சொல்லிட்டு வர்றோம்? நான் சாமிநாதர் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். பிரைஸ் தி லார்ட், அப்படி தானே சொல்லிட்டு வருவோம். இந்த ஆலயம் என்பது நம் புனிதருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆலயம். அல்லது நம்ம வேற என்ன சொல்லுவோம்? மாதா கோயிலுக்கு போகிறேன், செபஸ்தியார் கோயிலுக்கு போகிறேன், அந்தோனியார் கோவிலுக்கு போகிறேன் என்று இந்த திரு அவையை கட்டி எழுப்பிய புனிதர்களின் பெயரை சொல்லி நாம் இந்த ஆலயத்திற்கு போவோம் சொல்லுவோம். இது வேறு சபை, வேறு சபை இடத்திற்கு போனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யார் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லுவீங்க? யார் சபைக்கு போகிறேன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க. போறீங்கல்ல, அப்படியே நல்ல பிள்ளைங்க மாதிரி உட்காந்துருக்கதை பாரு, சொல்லுவீங்களா இல்லையா? மோகன் சி லாசர் சபைக்கு போகிறேன். அப்போ அந்த திருச்சபை யாருடைய சபை? சொல்லுங்க. நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன், ஒன்றும் எனக்கெல்லாம் பயம் இல்லை. அங்கே போனால் என்ன சொல்லுவீங்க? யாருடைய சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க. நல்ல பிள்ளைங்க மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஏன்னா நான் தான் டெய்லி போகிறது மாதிரி. அப்படித்தானே? டிஜிஎஸ் சபைக்கு நான் போயிட்டு வரேன் சொல்லுவோமா இல்லையா? மோகன் சி லாசர் சபைக்கு நான் போயிட்டு வரேன், அவருடைய சபைக்கு போயிட்டு வரேன், ஜான்சன் சபைக்கு போயிட்டு வரேன். அதெல்லாம் மனிதர்கள் பெயர் கொண்ட சபை. இப்போ இந்த கோயிலுக்கு வரணும்னா சாமி சகாய ஜஸ்டின் கோயிலுக்கு போகிறேன்னா சொல்லுவீங்க? அல்லது பிஷப்பு பேரை சொல்லி அவர் கோயிலுக்கு போகிறேன்னா சொல்லுவீங்க? இல்லை. இந்த சபை, இந்த ஆலயம் எந்த தனிப்பட்ட மனிதருக்கும் சொந்தமானது அல்ல. யாருக்கு சொந்தம்? இறைவனுக்கு மட்டுமே சொந்தம். இது கத்தோலிக்க திரு அவைக்கு சொந்தம்.
பிரைஸ் தி லார்ட். நீங்க இருந்தாலும் இல்லாட்டாலும், சாமியார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஆயர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த ஆலயம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஆலயம் இருப்பதற்கு நீங்களும் நானும் காரணமே இல்லை, கடவுள் காரணம். இந்த சபை, இந்த கத்தோலிக்க திரு அவை இருப்பதற்கு நீங்களும் நானும் காரணம் அல்ல, கடவுள் காரணம். ஐயோ நான் இல்லைன்னா கோயிலே நடக்காது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இல்லாட்டா கூட இன்னும் உங்களுக்கு அப்புறம் 40 தலைமுறை ஆனா கூட இந்த ஆலயம் அப்படியே தான் இருக்கும். இங்கு வழிபாடுகள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த குருவானவர் அடுத்த குருவான, அடுத்த குருவான, அடுத்த குருவானவர் இல்லை என்றால் இயேசுவே நேரடியாக வந்து திருப்பதி வச்சுட்டு போயிடுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கத்தோலிக்க திரு அவையில் மட்டும்தான் உலகம் முழுவதும் இந்த ஒரே ஜெபங்கள், ஒரே திருப்பலி. உலகம் முழுவதும் இப்ப இங்க வைக்கிற திருப்பலி தான் உலகத்துல எல்லாம் இப்படித்தானே திருப்பலி வைப்பாங்க. எல்லோரும் தந்தை மகன் தூயாவின்னு தான் என்னது திருப்பலியை ஆரம்பித்து தந்தை மகன் தூயாவின்னு தான் திருப்பலியை முடிப்போம். இந்த திருப்பலியின் ஜெபங்கள் உலகம் முழுவைக்கும் ஒன்றுதான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஜெபங்கள்லாம் இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அறிவிப்புகள் இல்லை, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வாசகங்கள் இல்லை, ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு பிரசங்கங்கள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் வாசித்தேன்னா உலகம் முழுவதும் இன்று எல்லா கத்தோலிக்க திரு அவையிலும் கத்தோலிக்க ஆலயங்களிலும் வாசிக்கப்பட்ட நற்செய்தி இதுதான். பிரைஸ் தி லார்ட். இந்த திரு அவை இயேசு ஏற்படுத்திய திரு அவை, இது அவர் தன் திருத்தூதர்கள் வழியாக ஏற்படுத்திய திரு அவை. அதனால தான் இந்த ஆலயத்திலே கத்தோலிக்க திரு அவையிலே இங்கு வாங்குகிற இந்த நற்கருணைக்கும் வேறு சபைகளிலே வாங்குகிற நற்கருணைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை, இந்த அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தார். அதுவும் ஒருத்தருக்கு கொடுத்தார். அவர் எல்லா சீடரையும் பார்த்து சொல்லல, திருத்தூதர்களே நீங்கள் அனைவரும் பாறைகள் சொன்னாரா? ஒருத்தரை பார்த்து சொன்னாரு. இந்த திரு அவை ஒருவர் மேல் கட்டப்பட்ட திரு அவை, ஒருவர் மேல். இயேசு இந்த திரு அவையின் தலைவராய் இருக்கிறார். இந்த திரு அவையை வழிநடத்தக்கூடியவராய் பேதுருவை நியமித்தார். எனவே தான் கத்தோலிக்க திரு அவைக்கு ஒரே ஒரு தலைவர், ஒரே ஒருவர். பேதுரு என்ற பாறை மீது கட்டப்பட்டதால் தான் அந்த ஒரு தலைமையின் கீழ் இன்றும் கத்தோலிக்க திரு அவை இயங்கிக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் எங்கள் திருத்தந்தைன்னு ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு திருத்தந்தை பேராலும் சொல்ல மாட்டான். ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு திருத்தந்தை பேர், ஒரே திருத்தந்தை, ஒரே பேதுரு. பிரைஸ் தி லார்ட். ஒரே பேதுரு வழி வருகின்ற ஒரே கத்தோலிக்க திரு அவை. இங்கு நாம் பெறுகின்ற இந்த நற்கருணை என்பது அதிகாரத்தோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்த வல்லமையோடும் அது இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடலாய் திரு ரத்தமாய் அது மாற்றப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது இயேசுவின் திருவுடலை போன்றது அல்ல, இயேசுவின் திருவுடல். குருவானவர் அவர் கரங்களிலே இந்த அப்பத்தை எடுத்து என்ன சொல்றாரு? இது என் உடல். இது இயேசுவின் உடல் நான் சொல்றாரு. இது இயேசுவின் உடல் சொல்றாரா? இயேசு பயன்படுத்திய அதே வார்த்தை. அப்படி என்றால் ஒவ்வொரு குருவானவரும் இந்த பலிபீடத்தில் இருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவாய், மறு கிறிஸ்துவாய் அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். அப்ப அதனால தான் ஒவ்வொரு குருவானவரும் இயேசுவின் வார்த்தையை உச்சரிக்கிறாங்க. இது என் உடல், இது என் உடல், இது இயேசுவின் உடல். இயேசு இவ்வாறு சொன்னார் அப்படின்னு என்ற குருவானவரும் சொல்லுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக இந்த உலகத்தில் கடவுள் நமக்கென எனவே தான் அதிகாரத்தை கொடுத்தார். என்ன அதிகாரத்தை கொடுத்தார் ஆண்டவர்? பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை கொடுத்தார். திருத்தூதர்களுக்கு பேதுருவிடம் சொன்னார், இந்த மண்ணுலகிலே நீ எதையெல்லாம் கட்டுவாயோ அது அங்கு கட்டப்படும், இங்கு நீ எதையெல்லாம் அவிழ்ப்பாயோ அது அங்கு அவிழ்க்கப்படும். வானத்தின் திறவுகோலை ஆண்டவர் பேதுருவிடம் தான் கொடுத்தார். ஒவ்வொரு திருத்தூதருக்கும் ஒரு கள்ளச்சாவியெல்லாம் கொடுக்கல. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எத்தனையோ கள்ளச்சாவிகள் நம்ம கண்ணு முன்னாடியே எத்தனையோ பரவி கிடக்குது. இருக்குதா இல்லையா? என்ன அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க? நீ சொல்லிட்டு போயிருவ சாமி. நாளைக்கு நாளில் அந்த தெருவில் நடக்கணும், நாளைக்கு நாளில் அங்கே போய் எதுக்காவது போய் கை நினைக்கணும். பிரைஸ் தி லார்ட். இயேசு 12 திருத்தூதருக்கும் 12 சாவியை கொடுக்கல, கள்ளச்சாவியெல்லாம் இல்லை. அதனால கள்ள திருச்சபை
வேறு ஒரு திருச்சபை இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருத்தூதர் வழிவரும் திரு அவை. எனவே தான் புனித பவுல் சொன்னாரு, நான் அறிவித்த இந்த நற்செய்தியை விட வேறு எவராவது வந்து, அது வானதூதராய் இருக்கட்டும், அது வானதூதராய் கூட இருக்கட்டும், இந்த நற்செய்தியை விட வேற ஒரு நற்செய்தியை, வேற ஒரு விசுவாசத்தை, வேறு ஒரு மறையை வேறு எவராவது கற்பித்தால் அவர்கள் சபிக்கப்படுக. பவுல் சொன்னார். அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்லுவார், ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், மக்கள் தங்கள் காதுகளுக்கு இனிமையான போதனையை கேட்க விரும்புவார்கள், அவர்கள் தங்களுக்கான போதகர்களை தேடிக்கொள்வாங்க. எந்த போதகர், எந்த போதகர் அவர் நம்மளுக்கு ஏத்தது மாதிரி பேசுறாரோ அந்த கூட்டத்துக்கு போவோம்யா. என்ன இந்த சாமி எப்ப பார்த்தாலும் பாவம் பாவம், மனமாறு பாவ சங்கீதம் பண்ணு கத்தோலிக்க திருச்சி எப்ப பார்த்தாலும் இதுதான் அப்படி நம்ம புலம்புறோம்ல. அப்ப ஏதாவது நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? ஏதாவது ஆறுதலான வார்த்தை? தூய பவுல் அன்றே சொன்னார், ஒரு காலம் வரும், அப்பொழுது மக்கள் தங்களுக்கு தேவையான போதர்களை தேடுவார்கள், தங்களுக்கு நலம் தரும், தங்கள் காதுகளுக்கு இனிமையான போதனையை போதிப்பவர்களை தேடி ஓடுவார்கள். அவர்கள் புது புது புனை கதைகளை கொண்டு வந்து உங்களிடம் இருக்கிற பணத்தை சுரண்டுவார்கள். நான் சொல்லல, அப்பவே பேதுரு சொன்னாரு, அப்பவே தூய பவுல் சொன்னாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வயிறே அவர்கள் கடவுள். என்ன சொன்னாரு? வயிறே அவர்கள் கடவுள். ஆக கடவுளுடைய வார்த்தையை திருத்தி கூறுவர்களை நீங்கள் உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் சேர்க்காதீர்கள். உங்களுடைய சபைதனிலே அவர்கள் இடம்பெற வேண்டாம். அவர்களை நீங்கள் உங்களுடைய எந்த சூழ்நிலையிலும் அவர்களோடு நட்புறவு பாராட்டுதீர்கள். பைபிள்லாம் சொல்லுது இதான். அப்ப இந்த கத்தோலிக்க திரு அவை பைபிளை யார் கொடுத்தா? இந்த திருவிவிலியம் யார் கொடுத்தா? யார் கொடுத்தா திருவிவிலியம்? யார் கொடுத்தா? திருவிவிலியத்தை கொடுத்ததே கத்தோலிக்க திரு அவை. கத்தோலிக்க திரு அவை கொடுத்த திருவிவிலியத்தை எடுத்துக்கொண்டு அதுல ஒரு பாதியை தூக்கி போட்டுட்டு இதுதான் உண்மையான பைபிள். எவ்வளவு ஒரு போலித்தனம், எவ்வளவு ஒரு போலித்தனம்! அதுவே போலிதான். பைபிளே போலியா இருக்கிற பொழுது அந்த திருச்சபைகள் போலி திருச்சபைகள் தான். ஆமா, யாராவது உங்கள்கிட்ட கேள்விட்டு என் பேரை சொல்லுங்க, சரியா? அந்த சாமி தான். ஐயோ, நாங்கெல்லாம் சும்மா தான் கோயிலில் உட்காந்துருந்தோம், எங்கேயோ ஒரு சாமி வந்து அப்படித்தான் சொல்லிட்டு போச்சு. ஐயோ, நம்மளுக்குள்ள அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க பிரதர், வாங்க பாஸ்டர், வாங்க சிஸ்டர். வேலையே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே கள்ளச்சாவிகள் போட்டு பல வீடுகள், பல ஆலயங்கள், பல சபைகள் திறந்திருக்குது. அப்படியே ஓடி போய் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் இப்படித்தான் போதிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு கோயிலில். ஏதோ நல்ல மனசில் ஒரு பாஸ்டர் அங்கே உட்காந்துருந்தார். முடிஞ்ச உடனே வந்தார். நீ ஏன் சாமி இப்படி கத்துற? என் கோயிலுக்கு வர்றதெல்லாம் இங்கே உட்காந்துருக்குல்ல, இதில் பாதி, இதில் அதிகமான காணிக்க கொடுக்கறதெல்லாம் இங்கே இருக்கிறதா, நீ கத்தி கத்தி என்ன பிரயோஜனம்? பிரைஸ் தி லார்ட். அவர் சொன்னாரு, என் சபையை வளர்க்கிறதே உங்க கத்தோலிக்க கிறிஸ்தவங்க தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன ஒரு வித்தியாசம்! உங்க கோயிலுக்குள்ள வரும்பொழுது நகையெல்லாம் போட்டு வருங்க, எங்க சபைக்குள்ள வரும்போது அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு வந்துடும். ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு பாக்கெட்ல வந்துடும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஏன்னா அங்கே அதுகளை கழட்ட சொன்னா தான் எங்கே வைக்கன்னு தெரியாமல் கடைசியில் சரி பாஸ்டர்கிட்ட பத்திரமா இருக்கும்னு என்கிட்ட கொடுத்து வச்சிடுறாங்க. சாமி என்ன பண்ண, போன மாதம் பைக்கில் தான் வந்தேன், ஒரு புது கார் வாங்கியிருக்கிறேன், வந்து ப்ளஸ் பண்ணிட்டு போங்க சாமி, வேணும்னா வாங்க உங்களை ட்ராப் பண்ணுறேன். பஸ் ஸ்டாண்டுக்கு 2 கிலோமீட்டர் நடந்தானே போவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மண்ணகத்தில் எதையெல்லாம் கட்டுவாயோ கட்டப்படும், அவிழ்ப்பது அவிழ்க்கப்படும், மன்னிப்பது மன்னிக்கப்படும். ஆண்டவர் பேதுருவுக்கு சொன்னார். அருமையான இன்னைக்கு வசனம். ஆக ஒரே கத்தோலிக்க புனித தூய்மையின் திருவை இயேசு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். நம்ம எல்லாத்துக்கும் எத்தனை தலை இருக்குது? எத்தனை தலை இருக்குது? ஒரு தலை தானே, ஒரு தலை தானே. ஒரு தலை இருந்தால், ஒரு இயேசு இருந்தால் ஒரு சபை தானே, ஒரு கத்தோலிக்க திரு அவை தானே. அல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்ப இந்த அனைத்து குருக்கள், ஆயர்கள், கர்தினால், திருத்தந்தை யாருடைய வழி வர்றாங்க? யாருடைய வழி வருகிறார்கள்? திருத்தூதர்கள் வழி. அப்ப முதல் திருத்தூதர் யாரு? பேதுரு. பேதுரு வழியாக ஏற்படுத்திய திரு அவை, பேதுரு வழியாக ஏற்படுத்திய ரெண்டு சாவி தான் கொடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட். பேதுருவிடம் இதோ வானத்தின் திறவுகோலை உனக்கு கொடுக்கிறேன், நீ அங்க திறந்தாத்தான் திறக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நம்மை வழிநடத்துகிறார். திரு அவையின் தலைவராய் இருக்கிறார். இயேசு திருச்சபையின் தலையாய் இருக்கிறார். எனவே அந்த தலையெல்லாம் பங்கு போட முடியாது. ஒரு உடம்பில் ஒரு தலைதான் இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மை வழிநடத்துகிறவர் அவர். அழகான வசனம். கொலோசையருக்கு எழுதிய திருமடல் 1வது அதிகாரம் 18வது திருவசனத்தை வாசிப்போமா? கொலோசையருக்கு எழுதிய திருமடல் 1வது அதிகாரம் 18வது திருவசனம். திருச்சபை என்ற உடலுக்கு தலை இயேசு கிறிஸ்துவே, எல்லாவற்றுக்கும் தொடக்கமும் எல்லாவற்றுக்கும் முடிவும் அவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே தான் அவர் எல்லாவற்றையும் தாம் ஏற்படுத்திய இந்த திரு அவையின் அடித்தளத்திலே ஒப்பு கொடுத்தார். வாசிங்க எபேசியருக்கு எழுதிய திருமடல் 1வது அதிகாரம் 22, 23. யாராவது சத்தமா எல்லாத்துக்கும் கேட்கறது மாதிரி சத்தமா வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 1, 22, 23. சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து அனைத்திற்கும் மேலாக அவரை திரு அவைக்கு தந்தருளினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப அனைத்திற்கும் முதன்மை, அனைத்திற்கும் மேன்மையாய் கடவுள் இயேசு கிறிஸ்துவை இந்த திரு அவைக்கு முதன்மையாய் தலையாய் தந்தருளினார். எனவேதான் திருவெளிப்பாடு புத்தகம் 1வது அதிகாரம் 5வது இந்த திருவசனத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தோரிலே முதன்மையானவராய் அவர்தே எல்லாவற்றிற்கும் முதன்மையாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகான வசனத்தை வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20, 23. வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15, 20, 23. சீக்கிரம் வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் இருக்குது, பாதி பேர் பழைய ஏற்பாடை இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவோம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதர் வழியாக சாவு வந்ததை போல ஒரு மனிதர் வழியாக வாழ்வு, அந்த ஒரு மனிதர் வழியாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த திரு அவை, இந்த கத்தோலிக்க திரு அவை. எபேசியருக்கு திருமடல் 5வது அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு இல்லத்திற்கு கணவன் தலையாய் இருப்பதை போல இந்த திரு அவைக்கு இயேசு தலைவராயிருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 5:23. ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலைவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த திரு அவைக்கு தலைவர். இயேசு கிறிஸ்துவே தலைவராய் இருக்கிறார். நம் எல்லோருக்கும் அவர் தலையாய் இருக்கிறார், தலைவராய் இருக்கிறார், முதல்வராய் இருக்கிறார், முதன்மையானவராய் இருக்க, எல்லாவற்றுக்கும் முதன்மையாய் அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது திருவசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலின் உறுப்புகள். நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலின் உறுப்புகள். அப்ப நாம் இயேசு கிறிஸ்துவின் உறுப்புகளாய் இருக்கிறோம். அவருடைய உடல் ஒரு உடல் தான். இயேசு கிறிஸ்துவினுடைய உடலின் உறுப்புகள் நாம் அனைவரும். வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:27. நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஒரு உடல் தான்,
ஒரு உடல். அந்த உடலிலே, இயேசு என்ற உடலிலே, அவர் ஏற்படுத்தி இந்த திரு அவை என்ற உடலிலே நாம் ஒவ்வொருவரும் உறுப்புகளாய் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் தனித்தனியான முறையிலே நாம் நாம் தனித்துவம் பெற்றிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அவர் துவக்கத்திலிருந்தே நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். நம்மை தாங்குவது எது? நம்மை தாங்குவது எது? எது நம்ம தாங்கிக்கிட்டு இருக்குது? நம்மளை எது தாங்கிக்கிட்டு இருக்குது? என்னது? நம்ம எது தாங்கிக்கிட்டு? நம்மளாம் இப்போ எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? நாங்கள் ஏதாவது சொல்ல, நீங்கள் ஏதாவது வேண்டாத மாதிரி வேற ஏதாவது சொல்ல, எதுக்கு சாமி வம்பு? நீ ஏன் சொல்லிட்டு போயிரு, நாங்கள் என்ன சொன்னாலும் எதிராக தான் சொல்லுவேன், தெரியும் எங்களுக்கு. அதனால எல்லாம் உம்முன்னு வாயை மூடி இருக்கீங்க. எதுக்குடா வம்பு இந்த சாமிகிட்ட? நம்ம சொல்றதுக்கெல்லாம் வேற ஏதாவது சொல்லுது. நீங்களே எங்க உட்காந்துருக்கீங்க? தரையில். உங்களை பூமி தாங்குது, அப்படித்தானே? சின்ன கொஸ்டின் தான் கேட்டேன். அப்படியே இதுக்கு பில்கேட்ஸ் மாதிரி யோசிக்கிறீங்க. ஐஏஎஸ் கேள்வியிலையா கேள்வி கேட்டுட்டேன் நான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்மை தாங்குவது ஏதோ இந்த பூமியா இருக்கலாம், ஆனால் நாம் பிறப்பதற்கு முன்பே, நாம் இறுதி வரை இறக்கிற வரை நம்மை தாங்குகிறவர் கடவுள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எசையா புத்தகம் 46வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். எசையா புத்தகம் 46வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் வாசிங்க, அப்பதான் நான் திருப்பி சொல்ல முடியும். யாக்கோபு வீட்டாரே, இஸ்ரேல் குடும்பத்தாருள் எஞ்சி இருக்கும் அனைத்து மக்களே செவி கொடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உதரத்தில் இருந்தே உங்களை தாங்குபவன் நான். நாம் தாயின் வயிற்றிலே, நாம் அவருடைய தாயின் உதரத்திலே நாம் உருவாவதற்கு முன்பே கடவுள் நம்மை தாங்கினார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப நம்ம தாங்கினது, நம்ம தாய்க்கு முன்பாக நம்மை தாங்கியவர் யார்? யாரு? யாரு? நம் தாய்க்கு முன்பாக நம்மை தாங்கியவர் யார்? கடவுள் நம்மை தாங்கினார். எனவேதான் கடவுள் நம் தாய் தந்தை என்று அழைக்கிறோம், அப்படித்தானே? அம்மையப்பன் உந்த நண்பே பாடுறமா இல்லையா? ஆமாம், அதுக்கு தான் இது அர்த்தமானு கேட்கக்கூடாது. அவர் தாயாய் தந்தையாய் இருக்கிறார் என்றால் அவருடைய எண்ணத்திலே நாம் இருந்தோம். பிரைஸ் தி லார்ட். எனவே தான் அவர் நாம் ஒவ்வொருவரையும், இந்த பெற்றோருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காய் அவர் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவ்வளவுதான். நாம் யாருக்கும் சொந்தம் இல்லை, நாம் எல்லோரும் கடவுளுக்கு சொந்தம். கொலோசையர் 1:16 சொல்லுது, நாம் அவரால் அவருக்கென்று அவருக்காகவே படைக்கப்பட்டோம். நாம் யாருக்காக படைக்கப்பட்டோம்? கடவுளால் கடவுளுக்கென்றே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவால் கிறிஸ்துவுக்கென்று படைக்கப்பட்டிருக்கிறோம். அனைத்தும் இயேசுவுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவிக்காகவோ, மனைவி கணவனுக்காகவோ, பிள்ளைகள் பெற்றோருக்காகவோ, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காகவோ அல்ல, அல்ல, அல்ல. ஆமா, நாம் யாருக்கும் சொந்தம் இல்லை. யாருக்கும் நீங்கள் சொந்தம் இல்லை, கடவுளுக்கு மட்டும்தான் நாம் சொந்தம். இந்த உலகத்தின் உறவுகள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான். அது எந்த உறவா இருக்கட்டும், எந்த உறவாக இருக்கட்டும். பெற்றோர்கள் உறவு அது நிலை அல்ல, கணவன் மனைவி உறவு நிலை அல்ல, பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவு நிலை அல்ல, சகோதர சகோதரிகள் உறவு நிலை அல்ல, நண்பர்கள் உறவு நிலை அல்ல. இந்த உலகத்தில் எதுவும் நிலை அல்ல. நாம் எல்லோரும் இயேசுவுக்கு சொந்தம். இயேசுவால் இந்த உலகத்தில் அவருக்காக வாழ்கிறோம். யாருக்கும் சொந்தம் இல்லை. ஒரு சகோதரி தன் மகள் இறந்ததை குறித்து 6 மாதங்களாக அதை ஜீரணித்துக் கொள்ள முடியாத 4 முறை தற்கொலை எண்ணத்திற்கு தூண்டப்பட்டாங்க. நான் அந்த இடத்திற்கு தியானம் கொடுக்க போயிருந்தேன். ஃபாதர், எனக்கு யாருமே ஆறுதல் வார்த்தை சொல்ல மாட்டேங்காங்க, என்னுடைய கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டேங்காங்க. கடவுள் ஏன் எனக்கு இப்படி செய்தார்? ஏன் என் பிள்ளையை எடுத்தார்? ஏன் என் பிள்ளையை எடுத்தார்? நான் சொன்னேன், யார் பிள்ளைய யார் எடுத்தா என்று கேட்டேன். என் பிள்ளை ஃபாதர் 28 வருஷமா நானு அதை எப்ப
எப்படி கண்ணும் கருத்துமா பாதுகாத்து என் உயிரை கொடுத்து வளர்த்த ஃபாதர் என் பிள்ளைய கடவுள் ஏன் எடுத்தாரு? நான் சொன்னேன், அது உங்க பிள்ளையே இல்லை, அவருடைய பிள்ளை. அவர் எப்பொழுதும் கொடுப்பார், எப்பொழுதும் எடுப்பார். பிறந்த குழந்தைக்கும் சாவி இருக்கும், பிறக்காத குழந்தைக்கும் சாவி இருக்கும், வயதானவர்களுக்கும் சாவு இருக்கும், இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சாவு எல்லோருக்கும் இருக்கும். அவர் நினைத்த நேரத்தில், அவர் விரும்புகிற நேரத்தில் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் சென்றே ஆக வேண்டும். நாம் எதை பிடித்து வைத்திருக்கிறோம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை. நாம் யாரும் யாருக்குரியவர் அல்ல, எந்த உறவும் அல்ல. ஐயோ, ஒரு சிலர்லாம் பார்த்தா அப்படியே வாட்ஸ்அப்பில் போடுவாங்க, என் உலகம், அவங்க பிள்ளைய போட்டு. உங்கள் பிள்ளை உங்கள் உலகம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பிள்ளை உங்கள் வீட்டிலையே சேர்க்காது, கொஞ்சம் வயசாச்சுன்னா. இதில் வேற மை வேர்ல்டு, என் உலகம், என் ஹாப்பினஸ், என் மகிழ்ச்சி, என் எல்லாம், என் உலகம், என் கடவுள் அப்படியெல்லாம் குறித்து வைக்கிற ஆள்லாம் இருக்குது. இல்லை, உங்கள் குழந்தை உங்கள் உலகம் அல்ல, உங்கள் கணவர் உங்கள் உலகம் அல்ல, உங்கள் மனைவி உங்கள் உலகம் அல்ல. என் வாழ்க்கையில் நான் எதை கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் இருக்காது, ஆனால் கடவுள் எனக்கு உன்னை கொடுத்ததால் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு ஒரு கணவர் புதுசா கல்யாணம் முடிச்சவர் தன் பொண்டாட்டி போட்டோ போட்டு வச்சிருந்தார். 2 மாசத்துல 2 பேர் என்கிட்ட வந்து நின்றாங்க, சாமி நாங்கள் பிரிஞ்சு போயிடலாம்னு இருக்கிறோம். நான் கேட்டேன், 2 மாதத்துக்கு முன்னாடி உன் ஸ்டேட்டஸ்க்கு நான் லைக்கு கொடுத்தேன்டா அப்படின்னு. என் உலகம், என் மகிழ்ச்சி, என் உயிர் கடவுள் கொடுத்தாருன்னு சொன்னையே, இன்னைக்கு அந்த உயிர் எங்கடா போச்சு? இன்னைக்கு அந்த உலகம் எங்க போச்சு? ஆமா, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவும் நிரந்தரம் இல்லை, நாம் எல்லோரும் கடவுளுக்கு சொந்தம். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. என்ன அதுக்குள்ள எங்க போயிட்டீங்களா, தூங்கிட்டீங்களா? எந்த வசனம் தெரியல, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுல. எசாயா 46 3வது வசனம், உதரத்திலிருந்து உங்களை தாங்குபவர் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர். அப்ப உங்களை, நீங்கள் கருவில் இருக்கும் பொழுது உங்களை சுமந்தது உங்கள் தாயா கடவுளா? தாயா கடவுளா? என் தங்கை 3 மாத அந்த குழந்தை நன்றாக இருந்தது. 5 மாதத்திலே அந்த குழந்தை கருக்கலைப்பு செய்யப்பட வேண்டும் என்று மருத்துவர் சொன்னாங்க. இது அழுகுது அழுகுது, கத்துது, பொருளுது, ஐயோ 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 அது இது அப்படின்னு. நான் தாங்கின குழந்தை, என் வயிற்றில் இருந்த குழந்தை இப்படியாச்சே அப்படியாச்சே. உன் வயிற்றிலே நீ தாங்கவில்லை, உன் குழந்தையை தாங்கியது கடவுள். அவர், நீ இந்த குழந்தையை தாங்க அனுமதிக்கவில்லை என்றால் நீ அதை தாங்க முடியாது. ஐயோ 10 மாசம் சுமந்து பெத்தேனே, அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. பிரைஸ் தி லார்ட். எப்படி 10 மாசம் சுமந்து அவர் சுமக்க உங்களை அனுமதிக்கவில்லை என்றால் நீங்கள் சுமக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, கருவிலே உன்னை சுமந்தவர் நான். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே. அப்ப என்ன சொல்றார்னா, நீ உதரத்தில் உருவாகும் முன்பே உன்னை சுமந்தேன், நீ கருவிலே உருவாகும் போது உன்னை சுமந்தே, நீ முதியவராகி இளமை எல்லாம் முடிந்து நீ வயதான காலத்தில் நடக்க முடியாம ஓட முடியாம ஒரு இடத்திலே உட்கார்ந்து நீ உன் வாழ்க்கையிலே தட்டு தடுமாறி நீ முதுமையில இருக்கிற பொழுது உன்னை நான் சுமப்பேன். அடுத்த வசனம், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன், உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம் அவர் இயக்குவதால் இயங்குகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. திருத்தூதர் பணி 17:28 வாசிங்க பார்க்கலாம். திருத்தூதர் பணி 17:28 17:28 சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கிறோம். அவரை சார்ந்துதான், இயேசுவை சார்ந்துதான் நாம் வாழ்கிறோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். இப்போ என் கை கால், நம்ம கை கால் ஆடுதுன்னு அதற்கு காரணம் யாரு? யாரு? நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் இல்லை.
அப்படி நியூட்ரிஷன் ஃபுட். காலையில் எழுந்தவுடன் விட்டமின் டி, இ, ஏ, இசட் வரைக்கும் சாப்பிட்டதுனால சாவு வராதெல்லாம் இல்லை. சாவு வராதெல்லாம். ஒருத்தர் கேட்டார், சாமி நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதனால தான் இப்படி 50 வயசு வரைக்கும் இளமையாக இருக்கீங்களாக்கும் அப்படின்னாரு. அதெல்லாம் ஒரு வேலையும் இல்லை. பிரைஸ் லார்ட். நான்வெஜ் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும், வெஜிடேரியனாக இருந்தாலும் இல்லாட்டாலும் வருகிற சாவு வரத்தான் செய்யும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ரொம்ப பேர் யோசிக்கிறீங்க, சாமி அதுக்குள்ளே உனக்கு 50 வயசாச்சு அப்படின்ட்டு. ஆமாம், ஆதார் கார்டில் வந்து கேட்டுறாதீங்க, சரியா? பிரைஸ் லார்ட். 48 வயசாச்சு, அவ்வளோதான். 2 வயசை கூட்டி சொல்லிக்கிட்டேன், ஒரு சந்தோஷம். ஏன்னா உங்களோட நான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிறோம்ல, அதுக்காகத்தான், வேற ஒன்றும் இல்லை, சரியா? ஏன்னா ரொம்ப பேர் இந்த சின்ன சாமி வந்து எப்படி பிரசங்கம் வச்சுச்சு அப்படின்னு யாராவது தப்பாக சொல்லிட்டீங்கன்னா சொல்லுவீங்களா இல்லையா? நேற்று ரொம்ப பேர் நினச்சிங்கல்ல, அதுதான் நான் சொல்லிடுறேன். எனக்கு வயசு 48, நான் வயசான சாமி தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அக்கா, சாமி நேற்று தான் உங்களை பார்த்தேன், வெள்ளை வெள்ளையாக அந்த பக்கம் ஃபுல்லாக இருந்துச்சு, என்ன கருப்பாக இருக்குது, அதுக்குள்ளே டை அடிச்சிட்டிங்களா அப்படின்னு. இல்லையே அப்படின்னு. என்னதாம்மா தேய்ச்சேன் அப்படின்னு. எப்படி அதுக்குள்ளே முடி வெள்ளையாச்சு? ஏம்மா கருப்பாச்சு. ஏம்மா என் முடி வெள்ளையான முடி கருப்பானது உனக்கு என்னம்மா கஷ்டம்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்மை இயக்குவது, நான் நடக்கிறேன் என்றால், நான் ஓடுகிறேன் என்றால், நான் கையை அசைக்கிறேன், பேசுகிறேன், கண் விழித்திருக்கிறேன் என்றால் அது கடவுளின் கிருபை. அவர் இயக்குகிறார், அவர் என்னை இருக்க வைக்கிறார். அவர் இயக்குகிறார், கடவுள் என்னை இயக்குகிறார், கடவுள் என்னை இயங்க வைக்கிறார், கடவுள் என்னை இந்த உலகத்தில் இருக்க வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமையருக்கு எழுதிய திருமடல் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமையருக்கு எழுதிய திருமடல் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமையர் 9:10 அதானா? வாசிங்க. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. சரி, மனிதர் விரும்புவதாலோ, மனிதர் உழைப்பதாலோ, மனிதர் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே நினைப்பதாலோ அல்ல, கடவுள் இரக்கம் காட்டுவதாலே எல்லாம். அப்ப நாம் விரும்புவதால், நான் உழைப்பதால் அல்ல, கடவுள் இரக்கம் காட்டுவதால் நான் வாழ்கிறேன். காற்றை சுவாசிப்பதால் நான் வாழவில்லை, கடவுள் எனக்குள் இருப்பதால் நான் உயிர் வாழ்கிறேன். காற்றை சுவாசிப்பதால் நான் உயிர் வாழலை. ஏதோ நம்ம தண்ணி குடிக்கிறோம், ஏதோ நம்ம சாப்பிட்றோம், இல்லை. அவர் எனக்குள் வாழ்வதால் நான் உயிர் வாழ்கிறேன். கொரோனா காலத்தில் காற்றை சுவாசிக்கக்கூடாதுன்னு எல்லாம் மூக்க மூடிக்கிட்டோமா இல்லையா? மூடணுமா இல்லையா? அப்போ காற்றை சுவாசித்தால் சாவு அப்படின்னு நம்ம நினைச்சோமா இல்லையா? உண்மை சொல்லுங்க. ஆராதனை சண்டைக்கார மாதிரியே இன்னும் உட்காந்துருக்கீங்க, என்ன பண்ண? காற்றை சுவாசித்தால் நான் செத்து போயிருவேன் அப்படின்னு மூக்க மூடிக்கிட்டோம். மூடணுமா இல்லையா? அப்ப காற்றை சுவாசித்தால் நாம் உயிர் வாழ்கிறோம்? இல்லை, கடவுள் எனக்குள் வாழ்வதால் நான் உயிர் வாழ்கிறேன். அவருடைய மூச்சு காற்று எனக்குள் இருக்கிறது, அவர் எனக்குள் இருக்கிறார், கடவுள் எனக்குள் இருக்கிறார். நான் என்னால் ஆனது ஒண்ணுமே இல்லை. ஐயோ நான் நல்லவன், நான் படித்தவன், நான் பணக்காரன், எனக்கு நான் நன்மைகள் செஞ்சிருக்கிறேன், நான் உதவி செஞ்சிருக்கிறேன், நான் இது அது என்று சொல்வதால் அல்ல. மனிதர் உழைப்பதாலோ, மனிதர் விரும்புவதாலோ, மனிதனுடைய காரியங்களால் அல்ல, கடவுள் இரக்கம் காட்டுவதால் தான் நான் உயிர் வாழ்கிறேன். என்னுடைய பெருமை அல்ல, எதை குறித்தும் நான் பெருமைப்பட இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. நம்மை குறித்து பெருமைப்படுவதற்கு என்று இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை, கடவுளின் இரக்கத்தை தவிர. கடவுளின் இரக்கத்தை தவிர ஒன்றை குறித்தும் நான் பெருமை பாராட்ட முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் அவருக்காகவே வாழ்கிறோம், அவர் நம்மை வாழ வைக்கிறார். திருப்பாடல் 36:10 சொல்லுது, ஆண்டவரே வாழ்வின் ஊற்றாய் இருக்கிறார், அவர் ஒளியிலே நாம் ஒளி வருகிறோம். அவருடைய ஒளியில் தான் நாம் ஒளி வருகிறோம். என் கண்கள் ஒளி பெறுவது கடவுளுடைய ஒளியினால், என் இதயம் ஒளி பெறுவது கடவுளுடைய ஒளியினால். அவர் எனக்கு ஒளியை கொடுக்கிறார். சூரியன் அல்ல, சந்திரன் அல்ல, இந்த வெளிச்சங்கள் அல்ல, கடவுள் எனக்கு ஒளியை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யோபு 12:10 வாசிக்கிறோம், அனைத்து உயிர்களும் கடவுளின் கையில் இருக்கிறது.
அனைத்து உயிர்களும் கடவுளின் கையில் இருக்கிறது. அனைத்து மனிதரின் மூச்சு ஆண்டவர் தான். என் மூச்சு எனக்குரியது அல்ல, அவருக்குரியது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக எல்லாம் அவரால் அவருக்காக படைக்கப்பட்டது. எனவே கடவுளுக்காக வாழ்வோம், இறைவனுக்காக வாழ்வோம். என் வாழ்க்கை கடவுளுக்குரியது, நான் கடவுளுக்குரியவன் என்ற இந்த நம்பிக்கையில் நாம் வாழ்வோம். நாம் எல்லோரும் இறைவனுக்கு சொந்தம், இறை திரு அவைக்கு சொந்தம். எனவே நாம் இறைவனுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாய், திரு அவைக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாய், திரு அவையினுடைய இந்த சத்தியங்களுக்கு மறைபொருளுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாய் நாம் வாழ்வோம். இறைவன் என்றென்றும் நம்மை அவருடைய பாதுகாப்பிலே வழிநடத்துவார். இந்த திரு அவையை காப்பதற்காகத்தான் இத்தனை புனிதர்கள். நம் புனிதர் பாதுகாவலர் சாமிநாதரை கொண்டாடுகிறோமே, இந்த கத்தோலிக்க திரு அவையை பாதுகாப்பதற்குத்தான் அவர் இவ்வளவு பாடுபட்டார். அந்தோனியாரை அவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறோமே, இந்த கத்தோலிக்க திரு அவையை அவர் பாதுகாப்பதற்குத்தான் அவ்வளவு போதனை போதித்தார். செபஸ்தியார், எல்லா புனிதரை எடுத்துக்கொள்ளுங்க, எதற்காக தன் உயிரை கொடுக்க வேண்டும்? ஏன்? இந்த திரு அவையை காப்ப. இரத்தம் சிந்தி, இரத்தத்தினால், மனிதர்களுடைய புனிதர்களின் இரத்தத்தினால் கொடுக்கப்பட்ட திரு அவையை நாம் விசுவாசத்தோடு பாதுகாத்துக் கொள்ளுவோம். இந்த திரு அவையினுடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை நம் சந்ததிகளுக்கு கடத்துவோம். இந்த கத்தோலிக்க திரு அவையினுடைய நாம் இருப்பதை பெருமையாய் நினைப்போம். நம் புனிதரை போல நாமும் இந்த கத்தோலிக்க திரு அவையினுடைய விசுவாசத்தை காப்பதற்காக பாடுபடுவோம். ஆமீன். எழுந்து நின்று இந்த இறைவனிடத்தில் நமது மன்றாட்டுக்களை நாம் சமர்ப்பிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய இந்த புனிதமிக்கு அருள் தருகின்ற இந்த பலியில் இதோ நாம் கேட்பதையெல்லாம் அவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த வேளையில் நம் மன்றாட்டுக்களை நாம் ஒப்புக் கொடுப்போம். எழுந்திருப்போம் எல்லோரும். உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன் என்று மொழிந்த அன்பு இயேசுவே, என் திருத்தந்தை, ஆயர்கள், திரு அவை பணியாளர்களை ஆவியால் நிரப்பி அபிஷேகித்து அனுதினமும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் என்று மொழிந்த அன்பு இயேசுவே, எதிர்காலத்தை உமக்கு உரியதாக மாற்றும் நல்ல தலைவர்கள் எம் நாட்டில் உருவாகவும், பிரிவினை, வன்முறை, தீவிரவாதம் போன்ற தீமைகள் நாட்டில் இருந்து மறையவும் உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று அறிக்கையிட்ட பேதுருவை போன்று நாங்களும் எங்கள் வறுமை, கடன், முதுமை, பசி, தனிமை, நோய் என பல்வேறு துன்பங்களில் நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன், எங்களோடு இருப்பவர் என்று உளமாற நம்பி அறிக்கையிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று பொழிந்த அன்பு இயேசுவே, உம் பணிக்காக, ஆலயத்திற்காக, ஏழைக்காக தாராள உள்ளத்தோடு கொடுக்கும் என் அன்பு உள்ளங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லோரும் ஒன்றாய் இருப்பீர்களாக என்று மொழிந்த என் அன்பு இயேசுவே, இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் புனித அந்தோனியார் அன்பிய குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். குறைகளை எல்லாம் நிறைவாக்க புனித சாமிநாதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவன் கொடுத்த இந்த திரு அவையை என் விசுவாசத்தினால் நான் பாதுகாப்பேன். கடவுள் எனக்கு கொடுத்ததை வைத்து எனது பொருளுதவியாலும் கடவுள் என்னிடம் கொடுத்திருக்கதை வைத்து இந்த திரு அவையை நான் வளர்ப்பேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு ஆண்டவரே உமது திரு முன்னிலையில் இருக்கிற உன் பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. இந்த திரு அவையை எங்களுக்கு நீர் பரிசாய் கொடுத்தீரே. இந்த திரு அவையிலே ஆண்டவரே நாங்கள் இந்த அருட்சாதனங்கள் வழியாக உமது அருளை பெறுவதற்கு, உம்மை நாங்கள் பெறுவதற்கு, உமது திரு உடலை, திரு இரத்தத்தை பெறுவதற்கு இந்த திரு அவையின் இந்த திரு அருட்சாதனங்கள் வழியாக
மிகச்சிறப்பாக இந்த குருத்துவம் வழியாக எங்களுக்கு நீர் ஆண்டவரே கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி அப்பா. அப்பா, இதோ உமது அருளையும் உமது ஆசீர்வாதத்தையும் இந்த திரு அவை வழியாகவும் திரு அருட்சாதனங்கள் வழியாகவும் நாங்கள் பெறுவதற்கு நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி அப்பா. இதோ எங்கள் விசுவாசத்தை காப்பதோடு பிரமாணிக்கமாக இருப்பதோடு இந்த திரு அவையின் சத்தியங்களை விழுமியங்களை இந்த திரு அவையினுடைய அனைத்து கோட்பாடுகளையும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் தலைமுறைகளுக்கும் நாங்கள் விசுவாசமுள்ள கிறிஸ்தவர்களாய் கத்தோலிக்க திரு அவையின் பிள்ளைகளாய் நாங்கள் கடத்தவும், அதே வேளையில் இந்த திரு அவையை எங்களுடைய பொருளுதவியால் தாங்கவும் எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே. உம் பிள்ளைகள் மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவரே மீண்டுமாய் உமது திருப்பாதத்தில் தந்தையே உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.